பண்றதுன்னே தெரியலையே. ஏதாவது பண்ணணும், இல்லனா அதுதான் சரி. அதே பண்ணிடுவோம். ஏய் மச்சான், ஏடா என்னாச்சு உனக்கு? மச்சான், என்னால வேலை பார்க்கவே முடியலடா. அப்ப சும்மாரு. டேய், சும்மாவே இருக்க முடியலடா. அப்ப வேலை பாரு. அப்படி என்னதான்டா உனக்கு பிரச்சனை? டேய், உனக்கே தெரியும்ல நான் பூங்குடி மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு. ஆனா அவ வீட்டுல இருந்துகிட்டு என்ன பயங்கரமா டார்ச்சர் பண்றாடா. டேய், அந்த பொண்ணு உன்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசினது இல்ல, அத போய் டார்ச்சர் பண்றான்னு சொல்ற? டேய், புரிஞ்சுக்கடா. என்னால முடியலடா. என்னால அவளை மறக்கவும் முடியல, வெறுக்கவும் முடியல. இங்க பாரா, நீ தேவையில்லாம டென்ஷன் ஆயிட்டு இருக்க. அந்த கடவுளே வந்தாலும் பூங்கொடி மாதிரி ஒரு பொண்ணு மேல எந்த குறையும் கண்டுபிடிக்க முடியாது. நீ எதுக்கு தேவையில்லாம அந்த பொண்ணு கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? மச்சான், நான் உண்மைதான்டா பேசுறேன். புரிஞ்சா பொழைச்சுக்குவ, இல்லனா உன் வாழ்க்கை வீணா போயிடும். இங்க பாரு, இந்த அறிவுரெல்லாம் எனக்கு சொல்ல வேணாம். முடிஞ்சா உதவி பண்ணு, இல்லனா ஓரமா ஒதுங்கி நில்லு. டேய், என்னடா உதவி பண்ணோம்? சொல்ற, என்ன உதவி பண்ணோம்? இல்லடா, அடிக்கடி அவ ஞாபகமே வருதுடா. அது நல்ல விஷயம் தானே. அப்படியே விட்டனா பாரு, எனக்கு அவன் ஞாபகமே வரக்கூடாதுடா. இங்க பாரு, அதுக்கு நான் என்ன பண்ணணும் சொல்லு. டேய், என்னால வேலை பார்க்க முடியலடா. ரொம்ப கஷ்டமா இருக்குடா. டேய், அவன் நினைப்பே வேணானா கிணத்துல போட்டு புதைச்சிரு. என்னது? ஆமா மச்சான், பூங்குடி நினைப்ப கிணத்துல போட்டு புதைச்சிட்டா அது திரும்ப வராதுல. டேய், என்னடா உளற? என்ன மச்சான், இது உனக்கு தெரியாதா? இது நம்ம ஊர் கருப்பன் கோயில் சம்பிரதாயம்டா. டேய், நிஜமாவே எனக்கு தெரியலடா. அட போடா இவனே, என் தாத்தா சொல்லியிருக்காரு, எந்த ஒரு விஷயம் அடிக்கடி மனசுக்குள்ள வந்து தொந்தரவு பண்ணுதோ அத கிணத்துல போட்டு மூடிட்டோன்னு வச்சுக்க, அப்புறம் அதை ஈஸியா மறந்துடலாம். டேய், சத்தியமா எனக்கு புரியலடா. புரியுற மாதிரி சொல்றேன், நல்லா கேட்டுக்க. இப்ப பூங்குடி கிட்ட இருக்கிற எந்த ஒரு விஷயம் உனக்கு அடிக்கடி ஞாபகத்துக்கு வருது? உன்கிட்ட கேட்டா நீ எல்லாமே தான் சொல்லுவ. முழிக்காத. இப்போ பூங்குடிய பார்த்து நீ என்ன சொல்லணும்னு நினைக்கிற? அதானே உனக்கு திரும்ப திரும்ப ஞாபகத்துக்கு வரும். அதானே உன் மனசுலயே இருக்கும். இங்க பாருடா, ராத்திரி 12 மணிக்கு யாருக்கும் தெரியாம எந்திரிச்சு போய் கருப்பனை மனசுல நினைச்சுக்கிட்டு உனக்கு தொந்தரவு தர அந்த வார்த்தைய 3 தடவை சொல்லி கிணத்துல போட்டு மூடிட்டேன்னு வச்சுக்க, மறுநாள்ல இருந்து பார்த்தனா அந்த வார்த்தை உன் நினைப்புல இருக்கவே இருக்காது, காணாம போயிரும். டேய் மச்சான், நிஜமாவாடா சொல்ற? என்ன மச்சான் நீ, சாமி விஷயத்துல யாராச்சும் போய் சொல்லுவாங்களா? அப்போ நம்மள தொந்தரவு பண்ற வார்த்தைய 3 தடவை சொல்லி கிணத்துல போட்டு மூடிட்டா அதோட அதை மறந்துடுவோமா? சத்தியமா மாப்ள, என் தாத்தா சத்தியமா அவர் அப்படிதான் சொல்லி என்ன வளர்த்தாரு. டேய், என்னடா யோசிக்கிற? ஒருவேளை கிணத்துல போட்டு மூடினதுக்கு அப்புறம் திரும்ப ஞாபகம் வந்துருச்சுன்னா? மச்சான், உன் செருப்பு கழட்டி நாடுறா. என் தாத்தா சாமி ஆயிட்டாரா. அவரு சொல்றது சந்தேகப்படுவியா நீ? இல்ல. நீ இன்னைக்கு போற, உன்னை தொந்தரவு பண்ற அந்த வார்த்தைய கருப்பரை மனசுல நினைச்சுக்கிட்டு 3 தடவை சொல்லி கிணத்துல போட்டு மூடுற. நம்ம கிணத்துல தான் மூடியிலையே. இல்ல மூடியில்லண்ணே. உன்னை வந்துடாத, நீ கொன்றுவோம் உன்னை. யாரா இவன்? அண்ணே, நான் உண்மையதானே சொன்னேன். டேய், அவன் சொன்னது கரெக்ட் தானடா. நம்ம கிணத்துக்கு தான் மூடி இல்லையே. டேய், மூடி இல்லன்னா என்னடா? இன்னைக்கே நான் மூடி செஞ்சு வைக்கிறேன். நீ வீட்டுக்கு போறப்ப மூடி ரெடியா இருக்கும். ராத்திரி யாருக்கும் தெரியாம எந்திரிச்சு வந்து கருப்பரை மனசுல நினைச்சுக்கிட்டு உன்னை தொந்தரவு பண்ற அந்த வார்த்தைய 3 தடவை சொல்லி கிணத்துல மூடிடு, எல்லாம் முடிஞ்சு போகும். அப்படி நடக்கலனா நீங்க செருப்பாலே அடி வாங்குவீங்க. ஏய், செருப்பு கழட்டு. இல்ல சும்மா சொன்னனே. செருப்பு கழட்டுறா. அண்ணே பாரு, நான் சொன்னது மட்டும் நடக்கலன்னு வச்சுக்கேன், இந்த செருப்பு பிச்சு. டேய், பிஞ்சிருச்சு. அண்ணே, சரி பிஞ்சிச்சுண்ணே. பரவாயில்ல, வரா அண்ணன் வாங்கி தரேன். மச்சான், நான் சொன்னது மட்டும் நடக்கல, என்ன இந்த பிஞ்ச செருப்பாலே ஆடுறா. மச்சான், எனக்கு
இப்பவே தெம்பு வந்த மாதிரி இருக்குடா. இங்க பாரு, கண்டிப்பா நல்லது நடக்கும். நாளையில இருந்து நான் அவளை மறக்கிறேன்டா. டேய் சரவணா, சாயந்தரம் வீட்டுக்கு போறேன். ராத்திரி எந்திரிச்சு போய் அந்த 3 வார்த்தையை சொல்லிட்டு கிணத்த அப்படியே மூடிட்டு வந்துடுறேன். எப்பரா மச்சான்? சூப்பர் மாமா. சூப்பர்ண்ணே. பூங்குடி, இந்தா வரேன்.